எப்படியோ ஒரு வழியோ பீஸா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஏய், நானே ஒரு நாளைக்கு தான் வந்து பீஸாவே வாங்கி சாப்பிட்றேன், எப்பாச்சும் ஒரு நாள். அவன் அதையும் இப்படி பண்ணினா என்ன அர்த்தம்? சரி, பீஸால அப்படி என்ன ஆபத்து இருக்க போகுது, அதை மோ சொல்லு. சாப்பிட்டா கெட்ட கொழுப்புலாம் உடம்புக்கு வந்து சேரும், அப்புறம் விட்டமின்ஸ்லாம் உனக்கு கிடைக்காம போகும், ஹார்ட் அட்டாக் வரும், அப்புறம் பிபி எல்லாம் எகுரும், அப்புறம் சக்கரை நோய் வரும், அப்புறம் டயரியா நோய் வரும். அது மட்டும் இல்லாம கேன்சர் நோயும் வரும் என்ன சாப்பிட்டா. என்னது, உன்னை சாப்பிட்டா இவ்வளவு ஆபத்து இருக்கா? ஆமா, இது தெரியாம நீ இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்பாடி, சொன்னதுக்கு நன்றிப்பா. அவனாச்சும் பரவாயில்ல, என் தம்பி பர்கர் இருக்கானே, அவன் என்னோட மோசம். அவனை சாப்பிட்டா என்னென்ன நோய் வரும்னு நாளைக்கு அவனே வீடியோல சொல்லுவான். பர்கரை பத்தி பாக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. எங்கடா சோத்துல உப்பையும் இல்ல, சோறு போற சப்புன்னு இருக்கு. இந்த உப்பை தேடுவோம். ஆல்ரெடி இதுல நிறைய உப்பு போட்டு வச்சிருக்கேன்டா. எங்க போட்டிருக்கு உப்பு? சப்புன்னு இருக்கு, வாயிலே வைக்க முடியல சோற. நான் போய் உப்பு தான் போட போறேன், உப்பு போய் தேடுவோம். சோத்துல உப்பே இல்ல, சப்புன்னு இருக்கு சோறு, அதனால உன்னை தேடுறேன் நானு. இல்ல நான் ஏன் உன்னை தேட போறேன்? அதிகமா உப்பு ஏன் திங்க கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் உன்னை தின்னா என்ன ஆகும்? ஆமா சொல்லு. என்ன, உன்னை சாப்பிட்டா இவ்வளவு ப்ராப்ளம் வருமா? ஐயோ, அப்ப நான் சாப்பிடலப்பா. நன்றி சொன்னதுக்கு.